வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு திருக்குறளுக்கான காமிக் ஸ்ட்ரிப்பை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அதுக்காக நான் திருக்குறள்.netல இருந்து ஒரு திருக்குறளை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ChatGPT அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். இங்கே நான் ஃபஸ்ட் கிரியேட் தமிழ் story with create a Tamil story to explain this திருக்குறள் அப்படின்னு கொடுத்து நான் அந்த காப்பி பண்ண திருக்குறளை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தமிழில் தான் கதை வேணும் இல்லையா? முதல்ல இதற்கான கதையை நான் உருவாக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு அருமையாக இந்த கதை உருவாயிடுச்சு. இது தமிழில் இருக்கிறத ஆங்கிலத்துக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சா ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே கூட போதும். ஜஸ்ட் இங்கிலீஷில் கொடுக்கும்போது அப்படியே நமக்கு இங்கிலீஷில் மாறிடும். ஸோ எவ்வளோ அழகாக அந்த கதை ஆங்கிலத்துக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கதையை 2 மொழிகளில் உருவாக்கிட்டோம். என்ன சார், காமிக் ஸ்ட்ரிப் தானே உருவாக்குறேன்னு சொன்னீங்க. ஸோ வந்துடலாம். இப்போ கிரியேட் a comic strip in 12 scenes for the above story in Tamil with dialogues அப்படின்னு கொடுக்குறேன். காமிக் ஸ்ட்ரிப் இமேஜ் வித் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ராம்ப்டை பார்த்துக்கோங்க. கிரியேட் அ காமிக் ஸ்ட்ரிப் இமேஜ் வித் 12 scenes ஃபார் த அபவ் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா தமிழில் நான் முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால ஸோ தமிழில் இருக்கக்கூடிய அந்த கதைக்கான எனக்கு காமிக் ஸ்ட்ரிப்பை உருவாக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்ம ChatGPT ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈவன் இது 3D கேரக்டர்ஸில் வேணும் அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டோரி இங்கே கிடைக்க போகுது, அதையும் பார்ப்போம். நான் இதே ப்ராம்ப்டை ஜஸ்ட் காமிக் ஸ்ட்ரிப்போடதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போட்டுட்டு காமிக் ஸ்ட்ரிப் வித் 3D டிஸ்னி கேரக்டர் இமேஜஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது எப்படி வருது, இது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஆடிங் ஃபைனல் டச்சஸ், நமக்காக அந்த கதை அருமையாக உருவாகிட்டுருக்கு. இந்த டாட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் நமக்காக ChatGPT இஸ் கிரியேட்டிங் தட் இமேஜ். ரொம்ப அழகாக இருக்கிற கலர் பேலட்ஸ் எல்லாத்தையும் வச்சு எல்லா ரெஃபரன்ஸையும் வச்சு இந்த ஸ்டோரியும் வச்சு one last week and this is going to get ready and அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படம் எப்படி வரப்போகுது. அடுத்து நம்ம இந்த ஸ்டைலை மாற்றி கூட பெயிண்டிங் இமேஜஸ் அல்லது there are different styles of கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைலில் வேணுமோ அதையும் நீங்கள் ப்ராம்ப்டே மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இந்த காமிக் ஸ்ட்ரிப் ரெடி ஆகிடும். ஸோ டடா, நம்மோட காமிக் ஸ்ட்ரிப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். என்னால் நம்பவே முடியல. பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததையும் நம்ம கொடுத்துருவோம் 3D கார்ட்டூன் ஸ்டைல் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறது சார் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐகான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வெறும் லிங்க் மட்டும் வேணும் அப்படின்னா காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஸோ மேபி இல்லை இமேஜாக எனக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான இமேஜ் அழகாக டவுன்லோட் ஆகிடும். இதுக்கு இப்போ நாம் ஏஐ கதையும் உருவாக்கிச்சு. இல்லை என்கிட்ட கதை ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த கதையை நீங்கள் பேசி, இங்கே பாருங்கள் மைக் ஐக்கான் இருக்குது, டிக்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி தமிழையே பேசி அந்த கதையை நீங்கள் டைப் பண்ணி அதையும் ஒரு அழகான ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பாக உருவாக்க முடியும்.
என்ன ஆச்சரியமாக இருக்கா? நம்முடைய கற்பனைக்கு கதை வடிவம் ஒரு ஓவியராக இருந்து ஏஐ பியூட்டிஃபுல்லாக இந்த காமிக் ஸ்ட்ரிப்பை உருவாக்கி தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண அந்த ஸ்டோரியோட லிங்க் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை நம்மோட இந்த கமெண்ட் செக்ஷனில் யூடியூப் சேனலில் கொடுங்க. உங்களுடைய கதைகளை மற்றவர்களும் படித்து மகிழட்டும். இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் வாட்ஸ்அப்பில் சேனலும் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் அதில் இணையணும்னா இணைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக 3D டிஸ்னி ஸ்டைலில் இந்த ஸ்டோரி மாறி இருக்குன்னு. இதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் 2 டைமென்ஷன் அண்ட் திஸ் இஸ் 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷனில் உங்கள் ஸ்டோரியை வித்தின் 3 செகண்ட்ஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணி ஏஐ உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டோரியை நீங்கள் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திலீப் ஆசிரியர். நன்றி.